கருவேப்பிலலாம் எப்பயும் ஸ்டோர் பண்ணுறதே கிடையாதுங்க. அப்போதைக்கு அப்போ ஃப்ரெஷ்ஷாக வேணுன்றப்போ வந்து கருவேப்பிலை வந்து பறிச்சுப்பேன். இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, நல்ல குளிர்ச்சி தரும். நீங்கள் நார்மலாக இப்போ ஜெம்ஸ் ஸ்கூலுக்கு வந்திருக்கோங்க. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி ஒரு டே விளாக் தாங்க பார்க்க போகிறோம். கத்தாரில் எங்களோட ஒரு நாள் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனல் முதல்ல பார்க்குறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வீட்டில் இப்போ தீயாக வேலை நடந்துகிட்ருக்கு. என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இல்லையே 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு சமைக்க ஆரம்பித்தாச்சு. சாதம் வெந்துட்டுருக்கு. இந்த சைடு சாம்பார் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. பூரிக்காக எண்ணெய் காய வச்சுருக்கேன். ஸோ இதுதான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லை பாருங்கள், இப்போயே நல்லா வெளிச்சம் வந்துருச்சு. இப்போல்லாம் 5 மணிக்கெல்லாம் விடிய ஆரம்பிச்சிடும். கரெக்டாக ஒரு 4:50 அந்த டைம் கிட்ட விடிய ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி செய்யறதுக்காக மாவு உருட்டி வச்சுருக்கேன். இப்போ தான் போட்டேன். அதுக்குள்ளார நம்ம பூரியை தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் பூரி தேய்க்கிறதுக்காக மாவு யூஸ் பண்ண மாட்டேங்க, ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். மாவு யூஸ் பண்ணுறப்போ கீழே அந்த மாவு தங்கும். லாஸ்ட்டு பூரியெல்லாம் போடுறப்போ கருப்பு கருப்பாக இருக்கும். அதுக்கு பதிலாக ஆயில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மாவில் வருது இல்லையா கருப்பு, அது தங்காது. அதுக்காக தான். சாம்பார் வைக்கிறதுக்கு கருவேப்பிலை இல்லைங்க, போயிட்டு நம்ம கருவேப்பிலை பறிச்சுட்டு வந்துடலாம் கார்டனில். கருவேப்பிலலாம் எப்பயும் ஸ்டோர் பண்ணுறதே கிடையாதுங்க. அப்போதைக்கு அப்போ ஃப்ரெஷ்ஷாக வேணுன்றப்போ கருவேப்பிலை பறிச்சுப்பேன். ஸோ இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை சாம்பாருக்கு ரெடி ஆயிடுச்சு. காலையிலே பாருங்களேன் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்ட்டு. சூரியன் வர ஆரம்பிச்சிச்சு. நல்லா செவந்து இருக்குல்ல. சன்ரைஸ் இன்னும் ஆகலை நினைக்கிறேன். ஆனால் நல்லா வெளிச்சமாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது இது மாதிரி பார்க்கறதுக்கு. சரி, ஓடி போயிட்டு சாம்பார் பண்ணுவோங்க. டைம் ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சுங்க. ஒன்று ஒன்றா செஞ்சு லஞ்ச் பாக்ஸுக்கு எல்லாம் முடிச்சாச்சுங்க. அடுத்து எல்லாம் பேக்கிங் தான். படங்கள் கண்ணு போட்டு பால் காய்ச்சி வச்சுருக்கேங்க. ஸோ இது கூட சேர்த்துக்கிறதுக்காக என்ன ஊற வச்சுருக்கேன் அப்படின்னா பாதாம் பிசின் ஊற வச்சுருக்கேன். இது நைட்டே ஊற வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம இதை வடிகட்டி பாலோடு சேர்த்து கலந்து கொடுக்கலாம். இது உடம்பு நல்ல ஹீட் ஆகுது இல்லையா, கத்தாரில் சரியான வெயில். ஸோ அதுக்கான இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா சூட்டு கட்டி அது மாதிரிலாம் வரும். அதனால தான் சரின்ட்டு பாதாம் பிசின் ஊற வச்சுருக்கேன். இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, நல்ல குளிர்ச்சி தரும். நீங்கள் நார்மலாக ஜூஸில் தான் போடணும்னு கிடையாது, பாலில் கூட சேர்த்து கலந்து நீங்கள் குடிக்கலாம். இப்போ இந்த பாதாம் பிசன் சேர்த்தாச்சுங்க. இந்த பாருங்க, இந்த பாதாம் பிசன் இப்போ இது பாலோட ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே குடிக்க வேண்டியது தான். எப்படி வாய் பேசுது பாருங்க அண்ணா கிட்ட. அண்ணா ஸ்கூல் போகணும், வரியா? நீ வா. அவங்களுக்கெல்லாம் பூரி செஞ்சு கொடுத்துட்டு நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன் அப்படின்னா பழைய சாதம் தாங்க. எனக்கு பழைய சாதம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இப்போலாம் வெயில் டைமில் பழைய சாதம் பார்த்திங்கன்னா அப்படியே அமிர்தமாக இருக்குது. இந்த பழைய சாதத்துக்கு நான் என்ன காம்பினேஷன் தொட்டு சாப்பிடுவேன் அப்படின்னா ஊறுகாய், சின்ன வெங்காயம் அந்த மாதிரி தொட்டு தான் சாப்பிடுவேன். இந்த பழைய சாதத்தோட சின்ன வெங்காயத்தை சேர்த்து சாப்பிட்றப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் இங்கே கத்தாரில் அடிக்கிற வெயிலுக்கு இந்த சாப்பாடு அப்படியே அமிர்தமாக இருக்குது. இல்லையே நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸில் செடியெல்லாம் அழகாக ட்ரிம் பண்ணி வச்சுருக்காங்க. இது அடுத்து இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவாங்க. சூப்பராக ஒரு 15 மினிட்ஸ் கூட இருக்காதுங்க. அதுக்குள்ளார அப்படியே சைடில் ஃபுல்லாக நல்லா ட்ரிம் பண்ணிட்டாரு. செடி இன்னும் கட் பண்ணலையாங்க, இனிமேல் தான் கட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்கக்கிட்ட கேட்டேன், இது ஒரு இது பண்ணித்தாங்களே அப்படின்ட்டு. அவங்க கட் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கட் ஆகுதுன்ட்டு. அப்படியே கிட்டக்க எடுத்துகிட்டு வந்தாலே போதும், சூப்பராக கட் ஆகுது. செம்மையாக இருக்குல்ல. எப்பயுமே 3 months ஒன்ஸ் இது மாதிரி ஃபுல்லாகவுமே கட் பண்ணிடுவாங்க இவங்க. அப்படி இல்லைனா செடி ரொம்ப பெருசாகிடுச்சுன்னா குழந்தைங்க விளையாடுறப்போ நம்மளுக்கே ஒரு பயமாக இருக்குல்ல, பூச்சி போட்டு இருக்கா என்னன்னு தெரியலேன்ட்டு. அதனால் அடிக்கடி கட் பண்ணிடுவாங்க. சூப்பராக கட் பண்ணிட்டாங்க பாருங்க. அவ்வளோதாங்க, நல்ல லெவல் பண்ணிட்டாங்க. இது மாதிரி ஒன்று நம்ம கூட வாங்கி வச்சுக்கணும் போல. நம்ம வீட்டில் துளசி செடி இப்படி தாங்க பெருசு பெருசாக வந்துடுது. தேங்க்யூ. இங்க பாருங்க எவ்வளோ பேரிச்சம்பழம்ட்டு செம்மையா பழுத்து இருக்குங்க. இதெல்லாம் பழுத்து சும்மா வேஸ்டா தான் கீழே கொட்டுது.
அதனாலதான் சரி பறிச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பறிக்கலான்ட்டு வந்தாச்சு. செம்மையா இருக்கு பேரிச்சம்பழம். ஃபஸ்ட்டு இந்த பேரிச்சம்பழம் எல்லாத்தையுமே பேட்லேயே அடித்து எடுக்கலாம் அப்படின்ட்டு தாங்க பார்த்தோம். ஆனால் என்னச்சு அப்படின்னா பேட் வந்து வளைய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நல்ல ஸ்ட்ராங்காக இருந்ததா, அதனால வளைய ஆரம்பிச்சிச்சு. சரின்ட்டு அங்கே பக்கத்தில் ஒரு கட்டை இருந்தது, அதை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்ட்டு ஆக்சுவலாக காலேஜ் படிக்கிறப்பல இது மாதிரிலாம் மரம் ஏறி பறிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ தாங்க வந்து இந்த அளவுக்கு பக்கத்தில் ஏறி பறிச்சுட்டு இருக்கேன். நல்லா இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸும். நல்லா ஃப்ரெஷ்ஷான பேரிச்சம்பழம். என்னென்ன சேட்டை பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. காலையிலே குரங்கு வித்து காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம அபார்ட்மெண்ட் மரம் தான், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம மரம் மாதிரி தான், ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுமா வந்து பறிச்சுக்கோங்க. பார்த்து பிடிச்சி இழுக்கலான்னு பார்த்தேங்க, ஆனால் வரல. செம்ம ஸ்ட்ராங்காக இருக்காது. அதனால என்ன பண்ணுறேன், அப்படியே பறிச்சு போடலான்ட்டு. நம்மளுக்கு சப்போர்ட்டிங் டீம் 2 பேர் இருக்காங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இது பிறகு எவ்வளோ இருக்குன்ட்டு இது அப்படியே ஃபுல்லாக இழுத்துட்டோன்னா அப்படியே கொத்தா வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் என்ன பண்ணுறது, வரல. நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குல்ல, செம்ம ஹார்டாக இருக்குது, வர மாட்டேங்குது. அதனால தான் சரின்ட்டு இப்போ 2 பறிச்சுட்டு இருக்கேன். நம்ம ஊர்லலாம் இது மாதிரி மாங்காய் பறிப்போம்ல மரத்தில் ஏறி. இங்கே பார்த்தீங்களா நாங்கள் கத்தாரில் பேரிச்சம்பழம் பறிச்சுக்கிட்டு இருக்கோம். தெருக்கு தெரு என்ன இருக்கோ இல்லையா கண்டிப்பாக பேரிச்சம்பழம் மரம் இருக்கும். அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஆசையாக இருக்கும், அப்படியே கை ஊரு பறிக்கலாமான்ட்டு. என் வீட்டுக்காரர் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருங்க. இது நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறதுனால யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அந்த செக்யூரிட்டி அண்ணாவும் பார்த்துட்டு தான் போகிறாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இங்கே அப்படியே ஏணி போட்டு நிறைய பேர் பறிக்கிறத பார்த்துருக்கேன். பட் இன்னைக்கு நாங்கள் அப்படியே பறிக்கிறோம். அப்படியே பறித்து நாங்கள் மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம், இவ்வளோ வச்சுருக்கோம். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்களும் சாப்பிடுவோம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு அப்படியே மூடி வச்சிட்டோம்னா பழுத்துருங்க. ஒன்று ஒன்றா பழுத்துரும். அப்படியே நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். பெருசாக இருக்கு, ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம், அப்படியே சாப்பிடலாம் நம்ம. நீங்கள் யாராவது பறிச்சிருக்கீங்களா பா இது மாதிரி? ட்ரை பண்ணுறீங்களா? ஆமா போதும். அவங்க பயப்படுறாங்க, ஏன் முதல்ல கீழே இறங்குங்கன்ட்டு. நான் தான் ஏறி நிற்கிறேன். எங்கள் வீட்டில் முருங்கைக்காய் பறிக்கணும்னா ஏணியில் ஏறவே மாட்டேன், பயப்படுவேன். ஏன்னா அது ரொம்ப ஹைட் இல்லையா முருங்கை மரம் நம்மளுது. பட் இது வந்து ஓகே தான், அதனால தான் சரி பறிக்கலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. அச்சு தூங்குறா நல்ல வேலை, அதனால தான் பண்ண முடியுது. அப்போ எழுப்பி விட்டுறேன். அவ்வளோதான், எழுப்பி விட்டுறேன். எழுப்பி விட்டேன்னா உனக்கு பேரிச்சம்பழம் தரமாட்டேன். பரவாயில்ல. அடிச்ச பேரிச்சம்பழம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் போயிட்டு ஸ்டோர் ஆகிடுச்சு. அதனால இதை எடுத்துட்டு இருக்கேன். இந்த பாருங்க அழகா எவ்வளோ பேரிச்சம்பழம் இருக்கு பாருங்க. நல்லா இருக்கு. இதே வந்துடுறேன். இந்த பாருங்க காலையிலே ஃப்ரெஷ்ஷாக பேரிச்சம்பழம் பறிச்சாச்சு. அவ்வளோதான், இதுக்கு மேலே இல்லை. இங்கெல்லாம் பாருங்களேன் குட்டி குட்டியாகவே அப்படியே காஞ்சி போய் கிடக்கு பேரிச்சம்பழம் இதெல்லாம். ஆனால் பார்க்கறதுக்கு வேப்பம்பழம் மாதிரி இருக்குது இல்லை, குட்டி குட்டியாக தான் இருக்குது. இந்த பாருங்க வேப்பங்காய் மாதிரி இருக்குது. இதெல்லாம் அப்படியே சின்னதாகவே காஞ்சே போச்சு, வேஸ்ட் இதெல்லாம். வெயிலுக்கு அப்படி ஆயிடுது போல. ஆமாம், இதுவுமே நல்லா அடிக்கிற வெயிலுக்கு தாண்டா பழுக்கும். ஓ, நல்லா ஃபுல்லாக வெயில் அடிக்கும் பார்த்தியா. ஆகஸ்ட் கிட்ட செம்மையாக ஃபுல்லாக எல்லாமே பழுத்துரும். ஓகே வாங்க போயிட்டு நம்ம பேரிச்சம்பழம் பொறுக்கி நாங்கள் எடுத்துகிட்டு போக போகிறோம். பாய். டேட்ஸு கொலையா டேட்ஸ். ஆமாம், எவ்வளோ வந்துருக்கு பார்த்தீங்களா, இன்னும் நிறைய இருக்குது. நாங்கள் போய் பொறுக்க போகிறோம். காலையில் என்னென்ன சேட்டை பாருங்க. எங்கள் வீட்டுக்கார் பார்த்தாருன்னா அவ்வளோதான், உனக்கு இருக்குடி மகளே அப்படின்னு வரு. நம்ம பறிச்சது போக இன்னும் எவ்வளோ பேரிச்சம்பழம் இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்குது. இன்னும் அவ்வளோ பேரிச்சம்பழம் இருக்குது. பட் நம்மளுக்கு போதும், நம்மளுக்கு தேவையானது வரைக்கும் பறிச்சாச்சு. அதிலே ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுக்குற அளவுக்கே இருக்குது. அதனால் அடுத்த தடவை பறிச்சுக்கலாம். மேலெல்லாம் கொஞ்சம் ஹனிபி இருக்கா, அதனால் அவங்க பயப்படுறாங்க. எனக்கு பயம் இல்லை, எங்கள் கார்டனுக்குலாம் நிறைய வரும் ஹனிபிலாம். அது வர்றதுனால தானே நம்மளுக்கு செடியெல்லாம் இதுவாகுது, காய்க்குது. நான் பயப்பில்லை, அவங்க பயப்படுறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இறங்கியாச்சு. கார்டனில் கத்தாழெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இதை வச்சு இன்றைக்கி உங்களுக்கு ஒரு இது செஞ்சு காமிக்க போகிறோம், என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ இதை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். நான் இது வந்துட்டு க்ளீன் பண்ணது கிடையாது, நம்ம ஃப்ரெண்டு சுகன்யா தான் க்ளீன் பண்ணுறாங்க. எப்படிமா பண்ணும் இது? ஃபஸ்ட்டு வந்து இது மேலே உள்ள ஸ்கின்னை ரிமூவ் பண்ணால் நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸி. ஓகே, சதம் கொஞ்சம் வரும், அதில் உள்ள ஃப்ளஷ் கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்து அதை கூட நம்ம தலைக்கு தேய்ச்சிக்கலாம். நான் அது பண்ணுவேன். இது அப்படியே இந்த சதை அதில் ஹேர் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா தலைக்கு தேய்ச்சிப்பேன் நான். ஓகே ஓகே. தலைக்கு தேய்ச்சிக்கலாம். அச்சு தலைக்கு தேய்ச்சிக்கலாமா அப்படிங்குது.
ஆலோவேரா வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜூஸ் பண்ண போகிறோம். ஜூஸ் வச்சு குடிக்கலாமா? கத்தாரில் சரியான வெயிலுங்க. எப்படிமா இருக்குது கத்தார் வெயில்? 6 மணிக்கு போனால் நம்ம ஊரில் 12 மணி வெயில் அடிக்குது. அப்படி இருக்குது வெயில். ஆமாங்க, காலையில் குட்டீஸ் அனுப்பினோன்னா அவ்வளோதான், அப்படி ஒரு வெயில். உனக்கு இந்த எல்லாருக்கும் ஜூஸு ஸ்கின்னை மட்டும் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்படி கட் பண்ணுமா? கோடு கூட போட்டு லைட்டாக கொஞ்சம் கோடு போட்டுட்டு இப்படி கியூபாக வர மாதிரி நம்ம ஓகே அப்படியே எடுத்துக்கலாம். ஈஸி. கியூப்ஸ் அழகாக வந்துடும். ஆமாம்ல, சூப்பராக இருக்குது. அப்போ இன்னொரு சைடு நம்ம எடுக்க தேவையில்ல, இப்படி எடுத்தாலே வந்துடுது. ஆமாம், பார்க்குறதுக்கு நொங்கு மாதிரி இருக்குல்ல? ஆமாம், நம்மளுக்கு தான் இங்கே நொங்கு கிடைக்கிறதே பெரிய பாடாக இருக்குது. பெருசாது இந்த ஆலோவேரா வந்து ஜூஸ் அப்பப்போ குடிச்சிக்க வேண்டியதுதான். ஜெல்லியா? ஆமாம் அச்சோ, ஜெல்லி மாதிரி இருக்குது. ஜெல்லி மாதிரி தான் இருக்குது. அப்புறம் என்னம்மா பண்ணீங்க? கட் பண்ணதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணணும். ஓகே, எத்தனை தடவை வாஷ் பண்ணும்? ஒரு 7 டைம்ஸ் கிட்ட. இது மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து போட்டு அப்புறம் திரும்பி அதில் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணணும். இந்த தண்ணி நான் என்ன பண்ணுவேன்னா லைக் ஹேர் வாஷ் பண்ணும்போது யூஸ் பண்ணிப்பேன். இது அப்படியே லைக் ஷாம்பு மாதிரியே இருக்கும். இந்த இதை பாருங்க. ஆமாம்ல, குழன்னு இருக்கு. நல்லா ஷைனாக இருக்குமோ முடிக்கு? இருக்கும், ஆனால் வந்து எனக்கு வந்து ஹீட் பாடி, ஸோ வந்து இது கொஞ்சம் குளிர்ச்சியாக அதனால. சரி சரி. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஆலோவேரா இது மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. என்னடா? எதையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஆமாம், இங்கே நம்மளுக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம் இல்லை. அதான் சொன்னியே, லூலூல எவ்வளோ விற்கிறாங்க இது? 18 ரியால். 18 ரியால் 1 kgயா? இல்லை, ஒரு இது ஒரு மடல். லீஃப். ஓகே, ஒரு லீஃப் இதே தான் எக்ஸாக்டா. இது வந்து 18 ரியால் விற்கிறாங்கங்க. ஸோ இப்போ நம்ம வீட்டில் கார்டன்லேயே கிடச்சிருச்சு, நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதை தான் சொல்லிட்டு இருக்கா சுகன்யா இல்லை? அவள் நல்லா 7 தடவை வாஷ் பண்ணியாச்சுங்க. ஸோ அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், செடிக்கு வந்து ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் வாஷ் பண்ணவும் எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. அடுத்து என்னம்மா பண்ணணும்? ஜீரகத்தூள். ஓகே, நெக்ஸ்ட்டு கர்டு, தயிர். ஸோ இது 3 தாங்க சேர்த்து அரைக்க போகிறோம். உப்புலாம் இது வேண்டாம், உப்பு வேண்டாம், அப்படியே சாப்பிட்லாம், அப்படியே குடிக்கலாம். வெயிலுக்கு எதுவுமே ஆலோவேரா ஜூஸ் போட போகிறோம். நீங்களும் இது மாதிரி குடிச்சு என்ஜாய் பண்ணுங்கள். தயிர் வந்து கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருந்ததுங்க, அதனால லைட்டாக வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டோம், ஜூஸ் வரணும்ல அதுக்காக. ஸோ இப்போ நம்ம வந்து இதை மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். ஆலோவேரா ஜூஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல? ஷாப்பில் மாதுளம்பழம் வாங்கியிருந்தோம் இல்லையா, அது அந்தளவுக்கு நல்லாவே இல்லைங்க. எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இப்போ சீசன் இல்லையோ என்னவோ ரொம்ப இதுவாக இருந்தது. இதை போய் 17 ரியால் 3 மாதுளம்பழம் 17 ரியால் கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். பாதிக்கிட்ட வீணாக போயிடுச்சு. நல்லாவே இல்லை. ஆமாம், இது 2 மாதுளம்பழம் உரிச்சது இவ்வளோ தான் வந்திருக்கு. இது பாருங்க, இதில் இன்னும் கொஞ்சம் வீணாக போனதெல்லாம் இருக்குது. பாதி எடுத்து போட்டு இன்னுமே கொஞ்சம் நிறையவே இருக்குது. நம்ம ஜெம்ஸ் ஸ்கூலுக்கு தாங்க வந்திருக்கோம். உள்ளார போய் பார்ப்போம். இன்றைக்கி தாங்க ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இங்கெல்லாம் வந்திருக்கோம். நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்குது வெளியிலேருந்து பார்க்கவே. இப்போ வந்து நம்ம ஜெம்ஸ் ஸ்கூலுக்கு வந்து வந்திருக்கோங்க. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேட்மிண்டன் விளையாட போகிறோம். என்ன விளையாட போகிறோம் நம்ம? ஓகேடா. ஆமாம், சுகன்யா தான் செம்மையாக வந்திருக்கா, விளையாடுற மாதிரி பிளேயர் மாதிரி வந்திருக்கா. என்னைய பாரு, வீட்டில் இருக்கிற மாதிரி தான் வந்திருக்கேன் நான். தாங்க ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கிறது. உள்ளார போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம. வா சுகன்யா, போலாமா? சூப்பராக இருக்குல்ல? செம்மையாக இருக்குல்ல? ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா KG 1க்கு ஃபீஸே 30+ங்க. கரெக்டாக தெரில, ஆனால் கம்பல்சரி 30+ தான் இருக்கும். ஆமாம், மினிமம் 30+. ஒரு ஃப்ளாக் வச்சுருக்காங்க, நம்ம இந்தியா ஃப்ளாக் அங்கே வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல? உள்ளார போவோம், வந்த வேலைக்கு போவோம். எல்லாம் விளையாண்டுட்ருக்காங்க. தீயா 4 கோர்ட்டுக்கிட்டே இருக்குங்க. இந்த கோர்ட்டுக்கு வந்து நம்ம அமௌண்ட் பே பண்ணி புக் பண்ணணும். இங்கே ஃபுல்லாக வந்து ஏசி. இப்போ கத்தாரில் சரியான சம்மர் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இதில் விளையாடுறப்போ நம்மளுக்கு வந்து காற்றடிச்சாலும் பிரச்சனை இல்லை, வெயிலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ கத்தாரில் வந்து கொஞ்சம் நல்ல ஹியூமிடிட்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த சைடு விசாகன் குட்டி, இந்த சைடு சுகன்யா, 2 பேரும் விளையாட போகிறாங்க. ஸ்டார்ட். ஆக்சுவலாக சுகன்யா பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர். நீங்கள் என்ன பிளேயர்மா? டேபிள் டென்னிஸ் பிளேயரை வந்து நம்ம பேட்மிண்டன் பிளேயர் ஆக்கிட்டோம் இன்றைக்கி, தெரியுமா? ஓகே.
ரேஷந்த் எப்படி இருந்தது இன்னைக்கு? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே, செம்மையாக இருந்ததுங்க. ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மாதிரி விளையாண்டே. இவ்வளோ பார்க்குறப்போ சூப்பராக இருந்தது. நம்மளுக்குன்னு ஒரு டைம் வந்துட்டு அலோகேட் ஆன மாதிரி இருந்துச்சு. நானும் விசாகன் குட்டி, அதுக்கப்புறம் சுகன்யா எல்லாருமே விளையாண்டோம். நல்லா இருந்துச்சு. அச்சு வந்து எங்களுக்கு பால் எடுத்து கொடுத்து அவள் ஹெல்ப் பண்ணான். சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு. விளையாண்டியா நீனு? ஆமாம், ஏன்னா ரேஷந்த் வந்து கேட்டுகிட்டே இருந்தான். அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக என்ஜாய் பண்ண முடியல சுகன்யாவால். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே, பாய்.